வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா என்ன தகவலை சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீன் டீ சாப்பிடுறீங்களா நீங்க? கிரீன் டீ சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். கிரீன் டீல பாத்தீங்கன்னா பிளேவனாய்ட், கேட்டச்சின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாலிஃபினால்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் சிதையாம இருக்கிறதுக்கு உதவுது. ஆக இளமையிலேயே வயதான தோற்றம் வராம இருக்கிறதுக்கு நீங்க டெய்லி ஒரு கப் கிரீன் டீ பருகலாம். கிரீன் டீல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஃபீன் இருக்குங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா மூளையில் இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை தூண்டி நரம்பு இயக்கங்களை எல்லாமே புத்துணர்ச்சி அடைய செய்யும். இதனால நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க. சோர்வு அப்படிங்கறது இருக்காது. உங்க மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. கிரீன் டீயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அல்சீமர், பார்க்கின்சன் இந்த மாதிரி நோய் வருவதற்கான வாய்ப்பு 25% குறையுது அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கிரீன் டீல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால உடல்ல தேவையற்ற கட்டிகள் வராதாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பும் மிக குறைவு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். கிரீன் டீல அமினோ அமிலங்கள்லாம் இருக்கிறதுனால மன அழுத்தத்தை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆக நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போதோ இல்ல டென்ஷனா இருக்கும் போதோ எதை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா கிரீன் டீ சாப்பிடலாம். எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கிரீன் டீயை தாராளமா சாப்பிடலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கொழுப்பை கரைச்சு எடையை குறைக்க உதவும். ஆக கிரீன் டீ சாப்பிடுறதுனால இத்தனை நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. சரி, கிரீன் டீயோட நன்மைகள் பத்தி தெரிஞ்சுட்டாச்சு. மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.